நடிகை கஸ்தூரியை மிரட்டிய தெலுங்கர்கள் இருக்கும். நடிகை கஸ்தூரி 2 நாள் முன்பு ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழகத்தை ஆண்ட ஒரு ராசாவுக்கு அந்த ராசாவின் அந்தப்புறத்து பெண்களுக்கு பணிவிடை செய்ய வந்தவர்கள் தான் தெலுங்கர்கள் என்று மிக தெளிவாக கூறியிருந்தார். இதற்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு இங்கு உள்ள தெலுங்கரெல்லாம் இந்த அம்மாவை போட்டு தூங்க விடாமல் பண்ணிட்டாங்க. வழக்கு போடுவோம், இந்தியாவில் எல்லா ஸ்டேஷன்லையும் புகார் கொடுப்போம், வழக்கு போடுவோம், உன்னை ஜெயிலில் தள்ளுவோம் அப்படின்லாம் மிரட்டிட்டாங்க. தனிப்பட்ட ஒரு பொம்பளை போய் மிரட்டுறதா? ஏதோ அந்த அம்மா அவங்களுடைய இனப்பாசத்தில் ஏதோ சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வரலாறு தெரியாது, யதார்த்தமாக கூறிவிட்டாங்க. இப்படி இருக்கையில் இந்த அம்மாவை பிடிச்சி இவங்க மிரட்டுறாங்க. அதில் முதலாவதாக திமுக பிரமுகர் KS ராதாகிருஷ்ணன் கஸ்தூரியோட ஆபாச போட்டோவை போட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அதில் என்னன்னா, மாடர்ன் கண்ணையா, ஏயா அறிவு கட்டவனுங்களா, நாங்கள் உங்கள் பிரச்சனைக்கு வர்றோமா? அந்த அம்மா பிராமணி, நீங்கள் தெலுங்கர் திராவிடர், உங்கள் உள்ள பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு எதுக்குடா எங்கள் கண்ணையை எடுக்கிறீங்க? அப்புறம் நாங்களும் பேச வேண்டியது வருதுல்ல. சரி, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கஸ்தூரி என்ன பேசுனாங்கன்னு பார்ப்போம். ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம், தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க? திராவிடம் என்றாலே கன்னடர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், இதர மொழியாளர்கள், பிராமணர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த திராவிடத்தை கட்டமைத்தார்கள். இது கஸ்தூரிக்கு தெரியாது. அடுத்ததுக்கு வருவோம். மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர், அவர் ஒரு தெலுங்கர். அப்போது அவர் ஆட்சியில், அதாவது திருமலை நாயக்கர் ஆட்சியில், பழனி தண்டயுதபாணி கோயில் முதல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் எங்க தமிழர் குடி பண்டாரர்கள், பண்டார இனத்தைச் சேர்ந்தவர்கள் பூஜை செய்து வந்தார்கள். அதுக்காக அவர்கள் ஊதியம் பெற்று வந்தார்கள். இந்த திருமல நாயக்கர் ஆட்சி ஏற்பட்டதும் இவர் என்ன பண்ணாரு, காஞ்சி மாடபதி, அவரும் ஒரு தெலுங்கு பிராமணர், தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர். இதை நான் சொல்லல, KS ராதாகிருஷ்ணனே சொல்லியிருக்காரு. அவர் வந்து திருமல நாயக்கர்கிட்ட காதில் ஓதுறாரு. என்ன ஓதுறாரு? இது மாதிரி இந்த கோயிலெலாம் வந்து தமிழர் பண்டாரர்கள் பூஜை செய்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு எடுத்துருங்க. நாம் வந்து சமஸ்கிருத மொழி கற்றுக்கொண்ட நம்ம ஆளுங்க மகாராஷ்டிராவில் அந்த சைடு இருக்காங்க, அவங்கள வந்து இந்த கோயில் படைப்பதற்கு நியமனம் பண்ணுங்கன்னு காதில் ஓதுறாரு. இதை பெற்றுக்கொண்ட திருமல நாயக்கர் உடனடியாக பண்டாரர்கள் அனைவரையும் வேலையை விட்டுக்கிட்டார். சமஸ்கிருதம் படித்த மகாராஷ்டிராவில் இருந்த பிராமணர்களை கொண்டு வந்து இங்கே பூஜை செய்ய வைக்கிறார். இப்போ சொல்லுங்க, நாங்கள் எப்படி ஏமாந்தோம்னு, எங்களை எப்படி ஏமாத்தினீங்கன்னு இப்போ சொல்லுங்க. அந்த வழி வந்தவர்கள் தான் தெலுங்கர்கள், திருமல நாயக்கர் வழி வந்தவர்கள் தான் தெலுங்கர்கள். அப்போ காஞ்சி மாடப்பதியும் தெலுங்கர், பிராமின், அவ்வளோதான். இன்னைக்கு வந்து தென்பகுதியில் தெலுங்கர் தான் அதிகமாக இருக்காங்க, வசதி வாய்ப்போடு இருக்காங்க. காரணம் எங்களை ஏமாத்தினதுனால. இப்போ ஏமாத்தின கதையை சொல்லிட்டேன், இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இது கஸ்தூரிக்கு தெரியாது. தெரியாமல் ஏதோ அவங்க ஒரு இனப்பாசத்தில் செஞ்சிட்டாங்க. என்னைக்காவது திராவிடர்களை எதிர்த்து
இந்த பிராமணர்கள் சங்கம் வச்சுருக்காங்க, அசோசியேஷன் வச்சுருக்காங்க. யாராவது குரல் கொடுத்துருக்காருங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் 2 பேரும் ஒன்று, உறவுக்குள் ஒன்று. இவர்கள் 2 பேரும் திட்டமிட்டு எங்களை ஏமாற்றுவார்கள். ஆனால் அங்கே உள்ள அடிச்சுக்குவாங்க. இதை இவர்கள் எதற்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இன்னும் நேரடியாக சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். அதாவது திராவிட கட்டமைப்பு. அதில் எல்லாமே இவங்க எல்லாமே முன்ன சொன்னது மாதிரி எல்லாமே இருக்காங்க. இவங்க சொல்லுவான் திராவிடத்துலேருந்து, அவன் பார்ப்பான், அவன் பூநூலாக இருக்கணும், அவன் ஏன் கொட்டை போட்டுட்டு போகிறான், இவன் அடிமையாகப்படுத்தினான் எங்களை, இவன் இது படுத்தினான் அது படுத்தினான்பான். அப்படிலாம் கிடையாது. இதற்கு பிராமணர்கள் பதிலே சொல்ல மாட்டான். இதற்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திராவிட தலைவர்கள் நடத்தும் நிறுவனத்தில் தணிக்கை கட்டுவதிலிருந்து, அதாவது ஆடிட்டிங் வேலை பார்ப்பதிலிருந்து அட்மிஷன் வரைக்கும், கோர்ட்டில் வழக்கு வரைக்கும் எல்லாமே பிராமின் தான் பார்க்குறான். இப்போ புரிஞ்சுங்க. இதே திராவிடர்கள் வீட்டில் நடக்கும் நல்ல விஷயம், கெட்ட விஷயங்களுக்கு, விசேஷங்களுக்கு போய் மந்திரம் ஓதுவான். இதை நம்ம கண்ணாலேயே பார்த்துருக்கோம். இதெல்லாம் கஸ்தூரிக்கு தெரியாது. தெரியாமல் பாவம் அந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்க. உண்மை, அவன் சொன்னது உண்மை. ஆனால் மாட்டிக்கிட்டாங்க, அவளை மிரட்டிட்டாங்க. அந்த அம்மா அடுத்த நாளே அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டு, நான் அப்படி பேசவே இல்லைன்னு. அது வேற விஷயம். பயந்துட்டாங்க, விட்டுருங்க. இனிமேலாவது தமிழ் பிராமணர்கள் அந்த கட்டமைப்பில் இருந்து வெளியே வரணும். எங்களோடு சேருங்கள். நீங்கள் திராவிடத்தில் இருக்காதீர்கள். இங்கே தான் திராவிடம், பிராமணர்கள் தான் திராவிடம். உருவாக்குனது இவர்கள் தான். காஞ்சி மாடப்பதி தான் உருவாக்குனது. இவங்க திராவிடம், நாங்கள் தனி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இரண்டுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். மக்களை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.